ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல இந்த மாவு ஜவ்வரிசி பெருசு பெருசா இருக்கும் இல்லையா, இந்த ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா ஊறி வரணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வேக வைக்க சரியா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கணும். அப்பதான் வந்து பாயில் பண்ண சரியா இருக்கும். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலயே இந்த ஹீட்லயே நமக்கு உடனே இது வந்து வெந்து வந்துடும். அதுக்கு தான் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வந்து கலந்து விட்ட உடனே வந்து அது கலர் சேஞ்ச் ஆயிரும். மாவு மாதிரி இருக்கிறது அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா உடனே மாற ஆரம்பிச்சிடும். நீங்க ரொம்ப நேரம் வேக வச்சீங்க அப்படின்னா எல்லாம் கரைஞ்சி கூழ் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி வந்த உடனே நீங்க உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு உடனே இது வேற ஒரு பாத்திரத்துல நல்லா வடிச்சு விட்டுருங்க. அப்பதான் இதுக்கு மேல குக் ஆகாத இருக்கும். இல்லைன்னா எல்லாம் கரைஞ்ச மாதிரி ஆயிரும். இதை உடனே சேர்த்துட்டு இது மேலே இதுக்கு மேலே இன்னும் குக் ஆகாத இருக்கிறதுக்காக நம்ம வந்து நார்மல் வாட்டர் உள்ள மேலே சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் கூட தேவையில்லை. நம்ம நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துக்கிட்டாவே போதும். இது சேர்த்த உடனேவே இதுக்கு மேலே அது பாயில் ஆகாது. இல்லைன்னா கொல கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. முத்து முத்தா அழகாக எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் வாட்டர்மெலன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இது போல கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். நமக்கு வந்து குடிக்கும் போது சாப்பிட்றதுக்கும் கடிப்படுறதுக்கும் சரியா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு எது வேணும்னாலும் கூட குறைவா இன்னும் வேணும், இல்லை ஜவ்வரிசி வேணும்னாலும் சரி, இல்லை வாட்டர்மெலன் இல்லை பால் எது வேணும்னாலும் சரி, நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது போல நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. வாட்டர்மெலனும் ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் எடுத்திருக்கேன். உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலனையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸு அப்படி இல்லைன்னா ரோஸ் சிரப் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வாட்டர்மெலன் ட்ரிங்க் ரெடி ஆயிருச்சு. இதை கிளாஸில் சேர்த்துட்டு நம்ம அழகாக சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நால்பான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.